இன்றைக்கி 17th டே ஆஃப் சித்திரை திருவிழா. நான், உமாக்கா, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிவி நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அது மட்டும் இல்லை, செம்ம க்ரௌடு. நாங்கள் போகும்போது மணி 2 மணி தான். ஆனால் அப்போவே பயங்கர க்ரௌடு. பசங்கள்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ சாமி வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை போட்டாச்சு. காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே எங்கேன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு நிற்கிறதுக்குள்ளே மணி 3:30 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 4 மணிக்கு பூப்பல்லாக்கு வெளியே வந்துச்சு. நாங்கள் பயங்கர டிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டு இருந்தோம். அப்போவே செம்மையாக அங்கே ஆடிட்டு இருந்துச்சு. இங்கே கிட்ட வரும்போது பாதி பல்லாக்கில் இருந்த பூவே காணாமல் போயிடுச்சு. கூட்டத்தில் பயங்கரமாக நசுங்கினாலும் அழகரை பக்கத்தில் பார்த்தாச்சு. பூப்பல்லாக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம்தான் க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது அழகர் அவ்வளோ அழகாக இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. காலையிலேயும் எங்கள் ஏரியாவில் வரும். பட் நாங்கள் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தனால எங்களால் அடுத்து சாமி பார்க்க முடியலை. ஃபுட்டேஜ் யாரும் எடுக்கலை. ஸோ பார்க்குற எல்லாருமே இன்னும் மதுரையில் எத்தனை நாள் சித்திரை திருவிழான்னு கேட்டிங்க. இன்னையோட திருவிழா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அழகர் கிளம்பிட்டாப்புல. ஸோ நாளைக்கு காலையிலே ஏர்லி மார்னிங்கே அழகர் அழகர் கோயில் ரீச் ஆயிடுவார். ஸோ இன்றைக்கி நைட்டில் அப்பன் திருப்பதியில் ஒரு கோழி சண்டை சேவ சண்டை சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் காலையில் ரீச் ஆகிற ஃபுட்டேஜ் யார்கிட்டயாச்சும் கிடஞ்சிச்சுன்னா வாங்கி போகிறேன். ஸோ இன்னையோட சித்திரத்துலா சீரீஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அது கிடைச்சா போகிறேன். தேங்க்யூ, பாய்.